புத்தகத்தின் தலைப்பு வந்து என்னன்னா பாட்டாளி வர்க்க புரட்சி ஓடுகாலி காவல்ஸ்கியும். எனக்கு இந்த ஓடுகாலின்ற வார்த்தை வந்து யாரை சொல்லுவான்னா, ஒரு ஆண் சிந்தனை உடையவர்கள், ஒரு ஆம்பளை திமிரில் பேசக்கூடிய வார்த்தை வந்து, பெண்ணை வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது குடும்பத்தில் அடக்க உடக்கமாக இருக்கணும், இல்லை நீ என்னை விட்டு ஓட்டனா ஓடுகாலின்ற வார்த்தை வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை தான் நம்முடைய முதல் மொழிபெயர்ப்பில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம மொழிபெயர்ப்பாளருடைய புரட்சிகரமாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், எல்லாருக்கும் எவ்வளோ லெவலில் நம்ம வந்து ஆணாதிக்க சிந்தனையோடு இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ எனவே அந்த காலகட்டத்தில் அது வந்து இருந்திருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாரதி புத்தகால மொழிபெயர்ப்பு அந்த பண்ணக்கூடிய இடத்துல அந்த ஓடுகாலி என்பது என்னன்னா துறந்தோடி அப்படின்ற அடிப்படையில் வந்து நம்முடைய தோழர்கள் வந்து ஒரு மெய்ப்பு திருத்தத்தில் மாற்றிருக்கிறாங்க. பட் இந்த வால்யூமில் அந்த கரெக்ஷன் வரல. கிட்டத்தட்ட ஒரு 8 பழைய வால்யூம் வரைக்கும் சில வால்யூமில் அந்த ஓடுகாலின்ற வார்த்தையை வந்து எடுத்து துறந்தோடின்ற வார்த்தையை வந்து போடுறாங்க. பட் இந்த டெக்ஸ்டில் வந்து ஓடுகாலின்ற வார்த்தை தான் இருக்குது. எனவே நான் அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறேன்னா அந்த வார்த்தையினுடைய அந்த சொற்களுக்கு நான் ஏற்றுக்கொள்ளலை. பட் டெக்ஸ்டில் இருக்கிறதுனால நான் பேச வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் இந்த வார்த்தை இதெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு, ஏன் அவ்வளோ கவனமாக இருக்குன்னா, இதுக்கு லெனின் உள்ள ஒரு இடத்துல சொல்கிறார். அதை நம்ம வந்து நிறைவாக நான் பேசும்போது சொல்கிறேன். ஸோ இதான் அது புத்தகம். அப்போ ஓடுகாலின்ற வார்த்தையை வந்து நம்ம வந்து அதை ஏற்றுனார் ரெனேகேட், அதாவது வந்து தத்துவத்திற்கு. எப்படின்னா, ஏன் இவங்க ஓடுகாலின்னு இவங்க மொழிபெயர்ப்பன்னா, கம்யூனிசம் மார்க்சிசம் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த வட்டத்துக்குள்ள அந்த கட்டமைப்புக்குள்ளே இருந்து அதையெல்லாம் விட்டுட்டு திறந்துட்டு எதிர்முகாம் ஓடி போகிறாரு இல்லையா, அதனால் இவங்க ஓடுகாலின்னு அவங்க வந்து வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதுதான் நம்ம மொழியாக்கத்தில் இப்போ தோல் வந்து துறந்தோடின்ற வகையில் வந்து சுட்டி காமிச்சிருக்காங்கிறது முதலாவது விஷயம். ஓகே, இந்த காவல்ஸ்கி யாருன்றதை நம்ம வந்து பார்க்கணும்.